பாதையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ரெவன் டிவி மூலமாக இந்த மத்தியான நேரத்திலே ஆவலோடு ஜெபிப்பதற்காக இணைந்திருக்கும் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஜெபமே ஜெயம். ஜெபம் இல்லை என்றால் ஜெயம் இல்லை. ஜெபிக்கிற கிறிஸ்தவனை நோக்கி பாருங்கள். அவன் எப்பொழுதும் தோல்வியை சந்திப்பது போல காணப்பட்டாலும் அவன் ஒரு ஜெயம் பெற்ற கிறிஸ்தவன் என்பதை நான் என் வாழ்க்கையிலே பார்த்திருக்கிறேன். அவர்கள் அனுபவிக்கிற நன்மைகளையும் என் கண்ணார கண்டிருக்கிறேன். ஆகவே இந்த மத்தியான வேளையை பயனுள்ளவதாக செலவிடும்படியாக தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் உங்களை கர்த்தர் தாமே நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் என்பது எந்தவித ஐயமும் இல்லை. கரங்களை தட்டி தேவனுக்கு கனமும் மகிமையும் துதியும் செலுத்துவோமா? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, நம்மை நெருங்கி நிற்கிற பாவங்களையும் பாரமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து நம் ஒவ்வொருவருக்கும் நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் பொறுமையோடு ஓட வேண்டும் என்ற வசனம் சொல்லுகிறது. நாம் பொறுமையோடு ஓடுகிறோமா? பொறுமை இருக்கிறதா நமக்கு? சிந்தித்து பார்ப்போம், செயல்படுவோம், ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பிதாவே, இந்த மத்தியான வேளைக்காக உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், போற்றுகிறேன். இந்த நேரத்தில் உம்மோடு கூட உரையாட பேச எங்களுக்கு தந்த இந்த நல்ல தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். உம்மிடத்திலிருந்து ஆசீர்வதிக்கும் உம்முடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வந்து நிற்கிறோம். எங்களை நோக்கி பாரும். நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கும். இரக்கம் பாராட்டுவீராக, தயவு பாராட்டுவீராக, கிருபை பாராட்டுவீராக, கருணை பாராட்டுவீராக. எங்கள் தேவைகளை இந்த உலகத்திலே நாங்கள் யாரிடம் போய் சொல்ல முடியும் ஆண்டவரே? எங்கள் தேவைகளை கேட்கிறவர்கள் யார்? எங்கள் தேவைகளை எங்களுக்கு தருகின்றவர் யார்? நீர் மாத்திரம்தான் ஆண்டவர், நீர் மாத்திரம்தான். எங்களுக்கு எது வேண்டுமானாலும் தரக்கூடிய ஒருவர் எங்களுக்கு இருக்கிறார் என்றால் அது உம்மை தவிர யாரும் இல்லை ஆண்டவரே. நீர் எங்களுக்கு எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லியிருக்கிறேன். உம்முடைய வசனத்தின் அடிப்படை உம்முடைய பேர் வைத்திருக்கிற நம்பிக்கையை விசுவாசித்து இந்த நேரத்திலே உம்மை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கும் ஜெபத்திற்கு நீர் பதில் தருவீர். மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகவே இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கெல்லாம், மன்றாட்டுகளுக்கெல்லாம், விண்ணப்பங்களுக்கெல்லாம் நீர் பதில் தருவீர் என்ற நம்பிக்கையோடு இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள
நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம் விருப்பத்தை இந்த உலகத்தில் யாரால் நிறைவேற்றக்கூடும்? சிந்தித்து பாருங்கள். கணவன் மனைவியினுடைய விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுகிறாரா? அல்லது மனைவி கணவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியுமா? என்ன விருப்பத்தையும் நிறைவேற்ற முடியுமா? பிள்ளைகள் விருப்பங்களை ஓரளவுக்குத்தான் பெற்றோரால் நிறைவேற்ற முடியும். பெற்றோரின் விருப்பங்களை பிள்ளைகள் நிறைவேற்ற முடியும். ஆனால் எங்கள் விருப்பங்களை, எங்கள் இருதயத்தின் ஆசைகளை, எங்கள் இருதயத்தின் வாஞ்சைகளை, எங்கள் இருதயத்தின் விருப்பங்களை எங்களுக்கு நிறைவேற்றக்கூடிய ஒருவர் உண்டு என்றால் அது நீர் மாத்திரம்தான் கர்த்தாவே. நீர் மாத்திரம்தான் எங்களுக்கு தேவைகள் என்னவென்பதை நாங்கள் அறிகிறோமோ அறியவில்லையோ நீர் அறிந்தவராக இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவைகளை இந்த நாளிலே தரப்போகிறேன். ஆமென், அல்லேலூயா. வேதத்திலிருந்து ஒரு எடுத்துக்காட்டை சொல்ல விரும்புகிறேன். அது எங்கு இருக்கிறது என்று நீங்கள் தேடி கண்டுபிடித்து வாசித்து பாருங்கள். கானானிய ஸ்திரீ ஒரு பெண் இருந்தார். கானானிய பெண், அவள் சீரேபேனிக்கா ஸ்திரீ. இயேசு அந்த வழியாக செல்லுகிறார், தீரு சீதோன் பட்டணத்திற்கு செல்லுகிறார் என்று அவள் கேள்விப்படுகின்றாள். அவளுடைய மகள் பிசாசினால் மிகுந்த அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறாள். அவளுக்கு சுகத்தை பெறுவதற்காக இயேசுவை நோக்கி வேகமாக ஓடி வருகின்றாள். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டு கொண்டு, சத்தமிட்டு கொண்டு, கூச்சலிட்டு கொண்டு ஓடி வருகின்றார். இயேசுவின் பின்னே தொடர்கின்றார். ஆனால் இயேசு திரும்பி பார்க்கவில்லை, பேசவில்லை. சீஷர்கள் எல்லோரும் இயேசுவை பார்த்து அவளை அனுப்பிவிடுங்கள் என்று சொல்லுகின்றார். ஆனாலும் இயேசு பேசாமல் இருக்கின்றாள். அவள் விடவில்லை, நம்பிக்கை இழக்கவில்லை, விசுவாசத்தை இழக்கவில்லை, சூழ்நிலைகளை பார்க்கவில்லை, சீஷர்கள் சொல்லுவதை அவள் சட்டை செய்யவில்லை. இன்றைக்கு இயேசுவை பார்த்து நிச்சயமாய் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றே செல்ல வேண்டும். தன் மகளின் சுகத்திற்காக நான் இயேசுவிடம் என்ன வேண்டுமானால் செய்வேன் என்று இயேசுவின் பாதத்தில் போய் விழுகின்றார். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு கொடுப்பது சரியில்லை என்று சொல்லுகின்றார். கானானிய பெண்ணாக இருந்தாலும் ஒரு யூதனோடு பேசக்கூடாது. ஆனால் அதையும் சட்டை பண்ணாமல், அது தெரிந்திருந்தும் இயேசுவின் பாதத்தில் விழுந்து இப்படி சொல்லுகின்றார். அப்பொழுது அவள் என்ன சொன்னான் தெரியுமா? அந்த மேசையில் இருந்து கீழே விழும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் எடுத்துக்கொள்ளலாம் அல்லவா, அதற்கு உரிமை உண்டல்லவா என்று சொன்ன உடனே இயேசு அப்படியே ஆச்சரியப்பட்டு போனார். அவளுடைய பேச்சை கேட்டு அப்படியே வியந்து போனார். ஸ்திரீயே, உன்னுடைய விசுவாசம் மிக பெரியது. நீ என்ன விரும்பினாயோ, எதை விரும்பி என்னிடத்தில் ஓடி வந்தாயோ அதை நீ பெற்றுக்கொண்டாய் என்று ஒரு அருமையான சர்டிபிகேட் கொடுத்து அவளை ஆசீர்வதிக்கின்றார். அந்த நேரத்தில் தானே அவளுடைய மகள் பூரண சுகத்தை பெற்றுக்கொண்டார். அவள் விரும்பினபடியே அவளுக்கு நடந்தது. நாம் விரும்பினபடி நமக்கு நடக்குமா, நடக்காதா? நிச்சயமாக நாம் விரும்பினபடி நமக்கு நடக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் சந்தேகமும் இல்லை, இல்லவே இல்லை. இந்த நாளிலே கர்த்தர் தாமே நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றப் போகிறார். அடுத்தது பாருங்க, அந்த பர்த்திமேயு குருடன் இயேசு அந்த வழியே வருகிறார் என்று கேள்விப்படுகின்றார். சலசல என்ற சத்தத்தை அவன் உணர்ந்து, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூச்சலிடுகின்றான், கதறுகின்றான், கத்துகின்றான். யாருமே அதை கவனிக்கவில்லை. இயேசுவின் காதிலும் அதை விழவில்லை. சற்று நகர்ந்து போய்விட்டார். கூச்சலிடுகின்றார், அதிக சத்தமாய் கூப்பிடுகின்றார். இயேசு கேட்டார், நின்றார், திரும்பி பார்த்தார். பர்த்திமேயு குருடனுடைய விருப்பத்தை நிறைவேற்றி
அவனுடைய கண்களை திறந்தார். பர்திமேயின் விருப்பத்தை இயேசு உடனடியாகத்தானே நிறைவேற்றுகின்றார். இன்னொரு இடத்துல 2 குருடர்கள் இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள் என்று அவரே கேட்கின்றார். இந்த நேரத்திலே ஜெபத்தில் இணைந்திருக்கும் அன்பானவர்களே, தேவன் உங்களை பார்த்தும் இன்றைக்கு கேட்கின்றார், என் மகனே, என் மகளே, உன் விருப்பம் என்ன? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய்? அந்த பெதஸ்தா குளத்தில் 38 ஆண்டுகளாக படுக்கையை கடந்த மனிதனை இயேசு தேடி சென்று, நான் உனக்கு குணமாக்க வேண்டும் என்று விரும்புகின்றாயா என்று கேட்கின்றார். சாலோமோனுக்கு தரிசனத்தில் தோன்றி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று கேட்கிறார். அவன் கேட்டதை அவனுக்கு டபுள் மடங்காக, கேட்டதை விட கேட்காததையும் சேர்த்து கொடுக்கின்றார். நம்முடைய இயேசு நம் விருப்பத்தை மட்டுமல்ல, வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன், நாம் ஆராதிக்கும் தேவன். அவர் வல்லமை உள்ளவர், அவர் பெரியவர், அற்புதமானவர், அதிசயமானவர், ஆச்சரியமானவர், மகத்துவமானவர். அவர் இந்த நாளிலே, இந்த மத்தியான வேளையிலே ஜெபத்திலே காத்திருக்கும் நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்ற போகிறார். நம்புகிறீர்களா? விசுவாசிக்கிறீர்களா? காத்து காத்து ஜெபித்து ஜெபித்து சோர்ந்து போய்விட்டீர்களா? கவலை உச்சத்தில் நிற்கிறீர்களா? வாழவா சாகவா என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? அன்பானவர்களே, சோர்வை இந்த நேரத்தில் உங்களுக்கு அகற்றி போடுங்கள். சோர்ந்து போகாதீர்கள். நம் தேவன் மரித்தும் சதாக்காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவனாக இருக்கிறபடியா இந்த நேரத்தில் நம்முடைய விருப்பங்களை அவர் நிறைவேற்ற ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. ஒரு பாடல் பாடலாமா? ஆமென். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. காலங்கள் கடந்ததோ தாமதமானதோ, காலங்கள் கடந்ததோ தாமதமானதோ. வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர்.
ஆமென். அல்லேலூயா. சோர்வெல்லாம் போயிடுச்சா? ஆமென். உற்சாகம் வந்து விட்டதல்லவா? வாக்கு தத்தம் பண்ணினவர் மாறிடார். அவர் சிறந்தவர். அவர் சிறந்ததை, உயர்ந்ததை, பெரியதை நமக்கு தருபவர். ஆகவே இந்த நேரத்தில் விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். அன்பானவர்களே, ஊழியக்காரர்கள் மற்றவர்கள் தான் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் சுவிசேஷத்தை அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து கடைசியாக சொன்ன கட்டளை என்னவென்றால், உலகமெங்கும் சுற்றி திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீசராக்குங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நமக்காக ஜீவன் தந்த ஜீவாதிபதியை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லுகிறோமா? மைக்கை பிடித்து கொண்டு திரள் கூட்டத்திற்கு பேசுவது மட்டும் சுவிசேஷம் அல்ல. நமக்கு தெரிந்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் நற்செய்தியை எடுத்து சொல்லுவது கூட சுவிசேஷம்தான். இயேசு நல்லவர் என்று சொல்ல முடியாதா? இயேசு குணமாக்குபவர் என்று சொல்ல முடியாதா? சொல்லித்தான் ஆக வேண்டும். நம்மை சுற்றி உள்ள மக்களுக்கு முதலாவது சொல்ல வேண்டும். நம் குடும்பத்தில் உள்ள மக்களை சுவிசேஷத்தை அறிவித்து ரட்சிப்புக்குள் நடத்த வேண்டும். அதற்கு பின் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை நாம் சொல்ல வேண்டும். இன்றைக்கு அந்த தீர்மானம் எடுங்கள். எப்படியாகிலும் இந்த வருடத்தில் நான் அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பேன். பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகின்றார், சுவிசேஷத்தை நான் அறிவித்தோம், மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். சுவிசேஷம் சொல்லித்தான் ஆக வேண்டும். சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும் நீ சுவிசேஷத்தை அறிவித்தே ஆக வேண்டும். அது நம் ஒவ்வொரு மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. இன்றிலிருந்து நாம் சுவிசேஷத்தை அறிவிப்போம். நம்மளோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு முதலாவது சொல்லுவோம். ஆமென். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். சுவிசேஷகர்கள் என்ற ஆண்களுக்கு சொன்னவர் பெண்களை விடவில்லை, சுவிசேஷகி என்று சொல்லுகின்றார். அதே போலவே சீஷர்கள் என்று சொன்னவர் ஒரு இடத்தில் சீசி என்று சொல்லுகின்றார். அப்போ சீஷர்கள் என்றால் நாம் சீசிகள், சுவிசேஷகர் என்றால் நாம் சுவிசேஷகிகள். ஆகவே சுவிசேஷத்தை இன்றிலிருந்து அறிவிப்போம். வசனம் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சீயோன் என்னும் சுவிசேஷகியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. எருசலேம் என்னும் சுவிசேஷகியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி, இதோ உங்கள் தேவன் என்று கூறு. இதுதான் சுவிசேஷம். நம் தேவன் ஜீவன் உள்ளவர் என்று சொல்லுவது. பாருங்க, சீயோன் சுவிசேஷிகே, எருசலேம் என்னும் சுவிசேஷிகே என்று சொல்லுகிறார். இன்று முடிவெடுப்போமா? ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல இயேசுவே, நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை நாங்கள் செய்தே ஆக வேண்டும். எங்கள் குடும்பத்தில் மக்களுக்கு நாம் சுவிசேஷம் சொல்ல வேண்டும். கேள்விப்படாமல் எப்படி விசுவாசிப்பார்கள்? விசுவாசியாமல் எப்படி ரட்சிக்கப்படுவார்கள்? ஆகவே சுவிசேஷம் அறிவித்தால்தான் அவர்கள் கேள்விப்படுவார்கள். கேள்விப்பட்டால்தான் அவர்களால் விசுவாசிக்க முடியும். விசுவாசித்தால்தான் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியும். இயேசுவை ஏற்றுக்கொண்டால்தான் அவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இது நம் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறபடியால் இந்த மகளிர் மண்டாட்டு ஜபத்தில் இணைந்திருக்க அனைவரும் நாம் சுவிசேஷத்தை எடுத்துரைக்க ஆரம்பிப்போம். மலையின் மேல் ஏறு, பயப்படாமல் உரத்த சத்தமிட்டு, இதோ உங்கள் தேவன் என்று கூறு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்காக கல்வாரி சிலுவையிலே பாடுகளை பட்டு ரத்தம் சிந்தின தேவன் நமக்கு இருக்கிறார். வேத வார்த்தைகள் நமக்கு இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரின் உதவி நமக்கு இருக்கிறது. அதோடு அந்த உதவிகளை எல்லாம் வைத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் அல்லவா? இயேசுவே,
நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். எங்களோடு சம்பந்தப்பட்டவர்கள் எங்களால் முடிந்த வரையிலும் நாங்கள் மற்றவர்களுக்கு இயேசு நல்லவர், இயேசு குணமளிக்கிறவர், இயேசு நமக்காக யாவையும் செய்து முடிப்பவர் என்று ஓரிரு வார்த்தைகளையாவது மற்றவர்களுக்கு எடுத்துரைப்போம் என்று இந்த மத்தியான மன்றாட்டு ஜெபத்திலே உறுதி எடுத்து அநேகரை இருளின் ராஜ்யத்தை நோக்கி, அந்தகார லோகாதிபதியின் ராஜ்யத்தை நோக்கி வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற மக்களை திசை திருப்பி பரலோக ராஜ்யத்திற்கு, தேவனுடைய ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர்களாக மாற்றுவோம் என்று இந்த நாளிலே உறுதி எடுப்போம். எழும்புவோம், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தர் மகிமை உன் மேல் உதித்தது, பூமியையும் ஜனங்களையும் காரியங்கள் மூடும், ஆனால் உன்மேல் கர்த்தர் உதித்தார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகவே எழுப்பி பிரகாசிப்போம், சுவிசேஷத்தை அறிவிப்போம், அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக கொண்டு வருவோம். ஆத்துமா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோட ஆண்டவா உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் எப்படி வந்து நிற்பது? வெறும் கையாய் வந்து நிற்க முடியுமோ? இல்லை அல்லவா? ஆகவே ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக நாங்கள் சம்பாதிக்க, அநேகருடைய திரளான பாவங்களை மூட, அநேகர் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு வாய்க்கால்களாக நாங்கள் இனிமேல் திகழ்வோம் என்று இந்த நாளிலே உறுதி எடுத்து நம்பிக்கையோடு நீர் உதவி செய்வீர் என்ற விசுவாசத்தோடு இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறேன். ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். நேபாள் தேசத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். துரிதமாக ஊழியங்கள் நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்ல, இங்கிருந்து ஒரு குரூப் ஆஃப் மக்கள் அங்கே சென்று அவர்களோடு இணைந்து அவர்கள் கொடுக்கும் உணவை உண்டு அவர்களோடு அவர்களாக மாறி சுவிசேஷத்தை அறிவித்து வருகிறார்கள். மக்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். ஆலயங்கள் கட்டப்பட்டு வருகிறது. ஆகவே அங்கு நடக்கும் ஊழியர்களுக்காக ஜெபிப்போம். நேபாள் தேசத்திற்காக வருகிற ஆண்டவரே, ஊழியர்கள் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது. அநேக மிஷனரிமார்கள் உண்டாகி இருக்கிறார்கள். அநேக ஆலயங்கள் கட்டப்பட்டு வருகிறது. இது போதாது ஆண்டவரே, இன்னும் அநேக மாநிலங்கள் உம்மால் தொடப்பட வேண்டும். அங்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படியான அனுகூலமான வாசல்களை திறக்க வேண்டும். அவர்கள் யாவரும் அங்கு சென்று சுவிசேஷத்தை அறிவித்து அநேகரை கொள்ளை பொருளாக உமக்கு சம்பாதிக்க வேண்டும். அநேகருடைய திரளான பாவங்களை மூடக்கூடிய பாக்கியத்தை, ரட்சிக்கப்படும்படியாக வழிநடத்தும் பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். நேபாள் தேசத்தை சகோதரர் மேத்யூ அவர்கள் அநேக ஊழியங்கள் செய்த அநேக மிஷனர்களை உற்பத்தி பண்ணி சிறுவர்களுடைய படிப்பிற்கு முதற்கொண்டு உதவி செய்து வருகிறார்கள். அவர்கள் ஊழியத்தை ஆசீர்வதித்தவரும் அநேக ஆலயங்கள் கட்டப்பட வேண்டும். உண்மை ஆராதிக்கும் ஸ்தலங்கள் பெருக வேண்டும். என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழச் செய்வேன் என்று வாக்களித்த தேவன், வாக்குமாறாத தேவன், உண்மை உள்ள தேவன். அங்கே அநேக ஆலயங்கள் இன்னும் கட்டப்பட்டு அநேக ஜெப ஆலயத்தில் சென்று உண்மை ஆராதிக்க, தரிசிக்க நீ கிருபை செய்து அங்குள்ள மக்களை, ரட்சிக்கப்படாத மக்களை ரட்சிப்புக்குள் நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே, ஆமே, ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா. வியாதியாலும் நோயாலும் வேதனையாலும் ஐசியூவில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கிறவர்களும், ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கிறவர்களும், இன்னும் வீட்டிலே வியாதியிலும் நோயிலும் படுத்த படுக்கையில் படுத்து கொண்டு இருக்கிறவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நீர் திமிர்வாதக்காரனை பார்த்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி அவன் அப்படியே நடந்தான். அதுபோல 38 வருடங்கள் பிரதஸ்தாபுரத்திலே படுத்திருந்த மனிதனை உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி நடந்தான். அதுபோல நீண்ட நாட்கள் படுத்துக்கொண்டு இருக்கிறவர்கள் எழுந்து நடக்க வேண்டும் என்று பல வியாதியஸ்தர்களுக்காகவும், நோயாளிகளுக்காகவும், மருத்துவரால் கைவிடப்பட்டவர்களுக்காகவும், இன்னும் ஐசியூ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு இருப்பவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். ஐசியூ என்பது நான் இதற்கு முன் ஜெபித்திருக்கிறேன், எனக்கு அனுபவம் கிடையாது. இப்பொழுது அனுபவத்தோடு சொல்லுகிறேன். ஐசியூ என்றால் எப்படி இருக்கும், அந்த வேதனை எப்படி இருக்கும், அந்த இடத்தில் இருப்பது எவ்வளவு கஷ்டமான ஒரு காரியம்.
என்பதை நாம் உணர்ந்து இப்பொழுது அதற்காக நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல இயேசுவே, இப்பொழுது ட்ரீட்மெண்ட்டில் கடுமையான ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் உங்களுடைய கருத்தில் ஒப்படைக்கிறேன். ஐசியூவில் இருக்கிற மக்களுடைய கருத்தில் ஒப்படைக்கிறேன். ஆஸ்பத்திரியில் வியாதியாக இருக்கிற மக்களை, நோயினால் துன்பப்படுகிற மக்களை, நீண்ட நாள் படுக்கையில் இருக்கிற மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நான் அனுபவித்தேன். ஆக நான் வானத்தோடு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, குணமாக்கும் தழும்புகளால் குணமானீர்கள் என்று உங்களுடைய வசனம் சொல்கிறது. நீ குணமாக்கும் தேவன் அல்லவா? அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்படுவேன் என்று சொல்லி இருக்கிறீரே. நீதியின் சூரியன் அவர்கள் மேல் உதிக்கும், அதன் சட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று சொல்லி இருக்கிறீரே. நானே பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி இருக்கிறீரே. ஆகவே கர்த்தாவே, இந்த நேரத்தில் நோக்கி பாடும் ஆண்டவரே, வியாதியஸ்தர்களையும் நோயாளிகளையும் மருத்துவரால் கைவிடப்பட்டவர்களையும் கடுமையான ட்ரீட்மெண்ட்டில் போய்கொண்டிருக்கிறவர்களையும் உங்களுடைய குணமாக்கும் தடுப்புகளால் குணமாக்கும் ஆண்டவரே, வசனங்களை அனுப்பி அவர்களை அழுவிக்கு தப்பிவித்து குணமாக்கும் ஆண்டவரே. ஓ மைட்டி காட், அப்படி செய்ய வல்லவராக இருக்கிறபடியால் இந்த நேரத்தில் அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர்தான் நோக்கி பார்க்க வேண்டும் என்று நான் மிகவும் கர்த்தாவை உன்னை கெஞ்சி நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த விண்ணப்பத்தை கேட்டு, மன்றாட்டை கேட்டு, ஜெபத்தை கேட்டு நீ பதில் அனுப்பி இந்த ஜெபத்தின் மூலமாக அநேகர் சுகமாக போகிறார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதிரியான வேளையில் தேவன் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தந்திருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஹல்லேலூயா. துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவீதினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவீதினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம். மன்றாடி ஜெபிக்க இரு